ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? புனித குரான் 3வது அத்தியாயம் இம்ரான் குடும்பத்தினர். இதில் நாம் 130வது வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் குறிப்பாக வட்டிக்கு விடுறதை பற்றி போட்டிருக்குது. சமீபமாக நம்ம பைபிள் சேனலில் கூட இந்த வட்டிக்கு விடுறதை பற்றி அதோடைய ஒரிஜினல் கதை அதில் போட்டிருக்கும். ஸோ இதில் எப்படின்னா அந்த கதையுடைய சாரம் மட்டும் இருக்கும் குரானில், அதில் அந்த கதையே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா விஸ்வாசம் கொண்டவரே, 130வது வசனம், விஸ்வாசம் கொண்டவரே அசலுக்கு அதிகமாகவும் வட்டிக்கு வட்டியாகவும் இரட்டிப்பாக்கப்பட்டு பன்மடங்காக்கப்பட்ட நிலையில் வட்டியை உண்ணாதீர்கள். இன்னும் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள். இதனை தவிர்த்து கொண்டால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதை நீங்கள் மேலோட்டமாக அர்த்தம் பார்த்தீங்கன்னா அது புரியுது இல்லையா? வட்டிக்கு விடக்கூடாது, வட்டி காசில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வருது. ஸோ மேலோட்டமாகவே பார்த்தால் கூட இப்போ அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா, டைரெக்டாக நம்ம வட்டிக்கு விடாட்டினா கூட எல்லாருடைய காசும் இப்போ பேங்க்கில் தான் இருக்குது இல்லையா? கம்பல்சரி பேங்க்கில் போடுற மாதிரி சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. திடீர்னு இந்த 500 1000 நோட்டு செல்லாத பொழுது அது பேங்க்கில் போட வைக்கிறதுக்கான ஒரு வழியாக கூட பார்க்கப்பட்டது. ஸோ எப்படியா இருந்தாலும் பேங்க்கில் இருக்கிற காசுக்கு வட்டி கண்டிப்பாக வரும். நாம் வட்டிக்கு விடாட்டினாலும் அந்த காசை வாங்கி பேங்க் வட்டிக்கு தான் விடுது. ஸோ அதில் வட்டி கட்ட முடியாமல் அதை ஜப்தி பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்போ அது நமக்கு பாவமாகுமா அப்படிங்கிறது குரானில் இல்லை, மேபி அவங்கவுங்க அதற்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பதில் சொல்லிக்கலாம். மற்றபடி இப்போ அது 100% குரானை ஃபாலோ பண்ணுறது பெரும்பாலும் ஃபாலோ பண்ண முடியாது. மேபி ஒரு வேளை முஸ்லீம் நாடுகளில் அப்படி ஒரு சிஸ்டம் இல்லையோ என்னவோ தெரியல, பேங்க்கில் வட்டி கொடுக்குற சிஸ்டம். சரி, ஆனால் இது இன்னும் ஆழமாக பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வட்டிக்கு கடன் கொடுக்கறது, அதாவது கொடுத்ததை திருப்பி கொடுக்கறது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கு வட்டியாக வாங்காதீங்க, கொடுத்த காசை மட்டும் திருப்பி வாங்கிக்கோங்க. அது கடன் கொடுக்கறது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குது, ஆனால் வட்டி இல்லாமல். ஆனால் அந்த கடனை கூட திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலை வந்தால் அதை விட்டுருங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை எத்தனை பேர் விடுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் இது இந்த கடன்றது காசு மட்டும் கிடையாது இல்லையா? நம்ம பெற்றோர்களுக்கு கடன் படுறோம், அவங்க நம்மளை வளர்க்குறாங்க. ஸோ அந்த கடனை திருப்பி அடைக்கிறது தான் பிற்காலத்தில் நாம் அவங்கள பார்த்துக்கிறது. ஆனால் உண்மையிலே முன்ஜென்மத்தில் பட்ட கடனை திருப்பி வாங்கிறதுக்கு தான் அந்த குழந்தைய பிறந்திருக்கும். ஸோ அப்படி கணக்கு வச்சு பார்த்திங்கன்னா அந்த குழந்தை திருப்பி அடைக்கணுன்ற அவசியம் கூட இல்லை இல்லையா? குறிப்பாக பெண் குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு இல்லை போயிடுது, அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்க மாட்டாங்களே. பட் இருந்தாலும் ஆண் குழந்தைக்கு அது கடமையாக்கப்பட்டிருக்குது எல்லா மதங்களிலுமே. ஏன்னா யாரோ ஒருத்தர் அவங்கள பார்த்துக்கணும் இல்லையா? அதில் இப்போல்லாம் பெண் குழந்தையே பிறந்தால், ஆண் குழந்தையே பிறக்கலைன்னா, ராமாயணத்தில் சீதையுடைய குடும்பத்தில் யாருக்குமே, அதாவது சீதை கூட பிறந்தவங்க ஆணே கிடையாது. ஸோ அப்போ இந்த கேள்வி கேட்பாங்க, இப்படி அப்போ பெண்ணை பெற்றவர்களும் மனிதர்கள் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி பெண்ணை மட்டும் பெற்றவர்கள் ஆண் குழந்தைங்க மட்டும் காப்பாற்றுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலும் அட்லீஸ்ட் காப்பாற்றலான்ற ஒரு நம்பிக்கையிலேயாவது இருப்பாங்க. ஆனால் ஆண் குழந்தை பிறக்கலைன்னு போது அந்த ஒரு அப்பத்துலேருந்தே ஒரு பயம், அதுக்காகவே நிறைய குழந்தை பெற்றுக்குவாங்க. இதுவாவது ஆணாக இருக்காதா, இதுவாவது ஆணாக இருக்காதா, அப்படி திரும்ப 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 நிறைய பெண் குழந்தை பிறக்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, பெண்ணை வளர்க்குறது கஷ்டன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மை பார்த்துக்க பின்னாடி யாரும் இல்லையே அப்படிங்கிறது. ஆனால் இப்போ பெண் குழந்தைங்களும் வேலைக்கு போகிறதுனால அவர்களுக்கும் அது கடமை தான் பார்த்துக்கணுன்றது.
தார்மீக பொறுப்பு, பட் பார்த்துக்கிறாங்களா? ஏன்னா அவங்க தப்பிக்கணுன்னா ஈஸியாக என் புருஷன் அனுமதிக்கலைன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப கொடூரமான விஷயம். அதை அப்போ சீதை அங்கே கேட்குறதுடைய காரணம் என்ன அப்படின்னா, அதுதான் நம்ம எப்போவுமே சொல்லுவோம், ராமாயணம், மகாபாரதம், குரான், பைபிள், கீதை எதுவுமே நிஜத்தில் நடந்த விஷயம் கிடையாது, எதிர்காலத்தில் நடப்பதை எச்சரிக்கிற விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நிறைய குடும்பங்கள் அது மாதிரி வெறும் பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க, எந்த குழந்தையும் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க, ஆண் குழந்தை பிறந்து சம்பாதிக்க வேண்டிய வயதுக்கு முன்னாடி இறக்கிறது இருக்குது. இதெல்லாம் இப்போ நடக்கிற விஷயங்கள். ஆனால் கடவுள் படைத்த சொர்க்கம் 5000 வருடத்திற்கு முன்பு இந்த உலகத்தை சொர்க்கமாக தான் கடவுள் படைக்கிறார். அங்கே இந்த பிரச்சனையே இருக்காது. ஆக்சுவலாக எல்லாருக்கிட்டையும் அளவற்ற செல்வம் இருக்கும், பேரே சொர்க்கம், அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே முதல்ல ஆண் குழந்தை பிறக்கும், ஒரு 10-15 வருடம் கழித்து பெண் குழந்தை பிறக்கும். அதுவும் காமத்தினால் பிறக்காது, யோக பலத்தினால். கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவார். ஸோ அந்த எண்ணமே திருமணமாகி ஒரு 10-15 வருடம் கழித்து தான் வரும் முதல் குழந்தையே. அடுத்து 10-15 வருடம் கழித்து தான் இன்னொரு குழந்தை வரும். அங்கே ஆயுள் 150 வருடம். அதனால தான் இவ்வளோ பெரிய கேப். ஸோ எல்லார் வீட்லேயும் ஆண் குழந்தை பெண் குழந்தை இருக்கும். ஸோ அப்பாவுடைய சொத்து ஆண் குழந்தைக்கு போகும். பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கணவனுடைய சொத்தில் அந்த பெண் குழந்தைக்கு பாதி உரிமை இருக்குது. ஸோ அதனால் அங்கே குழப்பம் கிடையாது. இன்னொன்று, அவங்களுடைய மனமே நல்லா இருந்துச்சு. காமம்னா என்னென்னு தெரியாது, கோபம்னா என்னென்னு தெரியாது, பற்றுனா என்னென்னு தெரியாது, பேராசைனா என்னென்னு தெரியாது, அகங்காரம்னா என்னென்னு தெரியாது, சுயநலம்னாலே என்னென்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி உலகம் மோசமானதுக்கு தண்டனையாக தான் இந்த மாதிரி எல்லாம் இடகுடமாக பிறக்கிறது எல்லாமே நடக்குது. ஸோ அப்போ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு வேலைக்கே போகாமல் ரொம்ப நாள் 30 வயசு 40 வயசு 50 வயசு வரையும் கூட அப்பா அம்மா காசுலேயே சாப்பிட்டுட்டு இருக்கிறது கூட ஒரு விதத்தில் வட்டிக்கு சாப்பிட்ற மாதிரி தான். ஏன்னா வாங்கின கடன் அது ஒரு குறிப்பிட்ட வயதோடு முடியுது. அதையும் மீறி நீங்கள் அவங்களுக்கு தொல்லை கொடுக்கறது வட்டிக்கு விடுற கணக்கு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ முஸ்லீம்கள் நாடுகளில் வேலைக்காரங்களை வச்சுக்கிறது அது திட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரியே இருக்கும். ஒரு காலத்தில் இந்தியாவிலும் இருந்துச்சு. இப்போ அந்தளவுக்கு வேலை செய்கிறதுக்கே ஆளே கிடைக்கிறதில்ல இப்போ. ஆனால் அங்கே சம்பளம் அதிகன்றதுனால இங்கேருந்து அங்கே போகிறாங்க. ஸோ அதில் நிறைய பேர் நல்லவர்களும் இருக்கிறாங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். பட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக நடத்துகிறவங்க இருக்கிறாங்க. அப்போ வேலை செய்கிறதுக்கு வராங்க, ஒரு விதத்தில் அது கடன் படுறது தான். என்ன தான் அவங்க காசு கொடுத்தாலும் வீட்டோட இவங்க ஒரு அடிமை மாதிரி தானே இருக்கிறாங்க. சாப்பாடே போட மாட்டாங்களாம், ஒழிச்சு வச்சுடுவாங்களாம். எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு தான், இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாம், அடிக்கலாம் செய்வாங்களாம். அப்போ என்னென்னா, ஏதோ ஒரு விதத்தில் கடன் பட்டிருக்கிறாங்க, அதனால தான் அங்கே போகிறாங்க. ஆனால் அந்த கடனுக்கான தொகையை மட்டும் வாங்கிறதுக்கு பதிலாக அளவுக்கு அதிகமான வட்டியை வாங்குறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க வேலைக்காரங்களை அப்படின்னு. ஸோ இதை மேலோட்டமாக வெறும் காசு அப்படின்னு மட்டும் எடுக்கிறது தப்பு. ஏன்னா காசு வாங்கிறதை விட இது அதிக பாவமாக இருக்குது. வேலைக்காரர்கள்லாம் அடித்து வருத்துறது, இங்கேயுமே அது மாதிரிலாம் நடக்குது இல்லை? இப்போ கூட சமீபமாக ஒரு சகோதரி இறந்தாங்க. ஸோ இதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா, பைபிள் குரானில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பாக இந்த 7வது வருடம்னுவாங்க. அந்த 7வது வருடத்தில் விடுதலை பண்ணிடுங்க உங்களுடைய அடிமைகளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே அடிமையாக எப்படி ஆவாங்கன்னா, கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியலன்னும் போது அவங்க வீட்டில் அடிமையாக அவங்க வேலை செய்வாங்க. ஸோ அதுக்காக நீ பாட்டுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அவங்கள அடிமையாகவே வச்சுருக்காத, 7வது வருடத்தில் விடுதலை செஞ்சுடு அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கும் மேலே நீ வச்சுருந்தன்னா வட்டி சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம், அவங்கள கண்ணியமாக நடத்தணும், அதுவும் ஒன்று இருக்குது. இல்லை வேலைக்காரர்களாக இருந்தாலும் ஏதோ அவங்க செய்த பாவம் மாட்டிக்கிட்டாங்க, அதுக்காக நீங்கள் அவங்கள புழிஞ்சி எடுக்கிறீங்க, ரத்தத்தை உரியிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பாவமாயிடும். அதுக்காக தான் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள், இதை தவிர்த்து கொண்டால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு நல்ல எச்சரிக்கை அப்படின்னு தான் சொல்லணும்.